Good morning students. I deal anatomy and physiology for first year students. We will see about introduction of anatomy. Define anatomy. A study of the structural organization of the human body at different levels. That means human bodyல இருக்கிற parts or organs அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் anatomy. அனாட்டமியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் அனாட்டமின்றது வெறும் கண்ணால் பார்த்து அதை படிச்சுக்கிறதுக்கு பேர் கிராஸ் அனாட்டமி. அதே ஒரு மைக்ரோஸ்கோப்பு ஹெல்ப்போடு படிச்சிங்கன்னா அது பேர் மைக்ரோஸ்கோப்பிக் அனாட்டமி. நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்டல் அனாட்டமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா அந்த மதர்க்குள்ளே ஒரு பேபி ஃபீட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃபார்மேஷனில் இருந்து டில் பர்த் வரைக்குமே அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் டெவலப்மெண்டல் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாட்டமியில் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம படித்தா அந்த பார்ட்ஸோட நேம்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போது டாக்டர் நர்சஸ், டாக்டர் பேஷண்ட் நர்சஸ், இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது அந்த டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த பாடி பார்ட்ஸை நேம் சொல்லி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போது அனாட்டமியில் நம்ம இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் பற்றினதாக தான் இருக்கும். அந்த பாடி பார்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதனோட தோற்றம் எப்படி இருக்கும், அதனோட சைஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பிளட் வெசல்ஸ்லாம் பிளட் சப்ளை பண்ணுது, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. ஸோ ஃபஸ்ட் நம்ம டெஃபினிஷனை இன்னொரு தடவை சொல்கிறேன். ஏ ஸ்டடி ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஹியூமன் பாடி அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் அனாட்டமி இன் ஹெல்த் சயின்சஸ். Be it simple procedures like the palpation of a pulse or complicated surgeries, knowledge of the relevant anatomy is critical to their competent performance. ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு சர்ஜரியோ இல்லை ஒரு பல்ஸோ நீங்கள் பால்பேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ எந்த இடத்துல பால்பேட் பண்ணணும், எந்த ஆர்ட்ரியை நம்ம பால்பேஷன் பண்ணால் நம்மளோட பல்ஸ் பீட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பல்ஸ் பார்க்குற அந்த ஆக்ஷனை நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸை காம்பிட்டண்ட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம அனாட்டமியை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கே கரெக்டாக நடக்கும் அப்படின்றத அர்த்தம். Next one, in the departments of pathology or radiology, it is imperative that the normal structure of the organs being studied is known in order to make accurate diagnosis of the disease conditions. அதாவது ஒரு பெத்தாலஜி அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு டிசீஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பற்றி படிக்கணும். அப்போ அந்த டிசீஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்கனை எந்த ஆர்கனை எஃபெக்ட் பண்ணுது, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்றத அர்த்தம். It is in this context that one of the subject of study in the first year of any health sciences கோர்ஸ் இன்க்ளூட் அனாட்டமின்ற சப்ஜெக்ட் இல்லாமல் எந்த ஒரு ஹெல்த் சயின்சஸ் குரூப்பும் இருக்காது. நம்ம படிக்க போகிறது முக்கியமாக ஹியூமன் ஹெல்த் சயின்ஸ். அப்போ ஹியூமன் பாடியில் இருக்க எல்லா பாடி பார்ட்ஸ் நேமும் தெரிஞ்சிருக்கணும், அதில் இருக்கிற என்னென்ன ஒரு டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சப்டிவிஷன்ஸ் ஆஃப் அனாட்டமி அண்ட் தியர் ஸ்கோப், அதாவது அனாட்டமியில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ கிராஸ் அனாட்டமி அப்படின்னா மீனிங் என்னென்னா, it refers to structures of the human body that can be studied with a naked eye. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, வெறும் கண்ணால் ஒரு பாடி பார்ட்ஸோ படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சயின்ஸ்க்கு பேர் தான் கிராஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் அனாட்டமிலே 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று சிஸ்டமேட்டிக் அப்ரோச், நெக்ஸ்ட் ஒன் ரீஜனல் அப்ரோச். இப்போ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக்காக அந்த பாடி பார்ட்ஸ், இந்த சிஸ்டமில் இத்தனை பார்ட்ஸ் இதில் உள்ளடங்கியிருக்கு, இத்தனை பார்ட்ஸும் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பார்ட்ஸோட நேமு, அதனோட ஃபங்க்ஷன், அதில் என்னென்ன என்சைம்ஸ் செக்ரேட் ஆகுது, என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, எந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். அது சிஸ்டமேட்டிக் anatomy சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் anatomy. It is study of the microscopic structure of the organs and tissues of the body. Next one, developmental anatomy or embryology. The study of the developing human from the time of conception till birth. ஸோ மீனிங் புரிஞ்சுதா?
ஒரு ஹியூமன் டெவலப் ஆகணும் அப்படின்னா கன்செப்ஷன் டு டில் பர்த் வரைக்கும் பேபி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு ஹியூமன் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் டெவலப்மெண்டல் அனாட்டமி ஆர் எம்ப்ரையாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி, ஸ்டடி ஆஃப் தி சர்ஃபேஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி. அதாவது ஒரு ஹியூமன் பாடியில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு சர்ஃபேஸ் ப்ரொஜெக்ஷனை மட்டும் பற்றி படிக்கிறதுக்கு சர்ஃபேஸ் ரேடியாலஜிக்கல் அனாட்டமி, ஸ்டடி ஆஃப் பாடிலி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் ரேடியோகிராஃபிக் டெக்னிக்ஸ். அதாவது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பாடி பார்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ரேடியாலஜிக்கல் அனாட்டமி. நெக்ஸ்ட் ஒன் அனாட்டமிக்கல் பொசிஷன், வேர் an individual is standing erect with the head facing forwards and eyes looking straight ahead at the horizon, the upper limbs by the side of the body with the palms facing forwards and the lower limbs together with the feet directed forwards. That means anatomical position. Position of the human body: prone position, supine, right lateral recumbent, Paulus position, left lateral recumbent, Trendelenburg position. Next picture, supine position and standing, squatting, sitting or niches position, Sims position. So these are pictures of the positions of human body. Next one, plane of the body, sagittal plane. That means divides the body into left and right part. ஒரு பார்ட்டை வந்து ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது லெஃப்ட் சைட் ரைட் சைடு அப்படின்னு ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் இடையில போட்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அந்த டிவைட் பண்ணுறதுக்கு அந்த அர்த்தம், அந்த பிளேன் வந்து சாஜிட்டல் பிளேன். கொரானல் பிளேன் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் அப்படின்னு சொல்கிறது கொரானல் பிளேன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் மீன்ஸ் டிவைட்ஸ் த பாடி இன்ட்டு டாப் அண்ட் பாட்டம் பார்ட்ஸ். ஓகே. செக்ஷன் ஆஃப் தி பாடி, லாங்கிடியூடியல் செக்ஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், ஒப்ளிக் செக்ஷன். அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு லென்த் எடுத்துட்டிங்கன்னா அந்த லென்த்லேயே அலாங் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சுன்னா அது பேர் லாங்கிடியூடியல் செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லும்போது அக்ராஸ் தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஒப்ளிக் செக்ஷன் சொல்லும்போது ஒப்ளிக்லி த்ரூ எ ஸ்ட்ரக்சர் ஒரு பாஸ் ஆச்சு அது டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு பேர், ஒரு பிரிவுக்கு பேர் தான் ஒப்ளிக் செக்ஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அனாட்டமி. அதாவது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இந்த அனாட்டமியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர்னால் ஹெட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஹெட்டு டுவர்ட்ஸ் த ஹெட் அப்படின்னு சொல்லும்போது அது சுப்பீரியர். அவே ஃப்ரம் தி ஹெட் அப்படின்னு சொல்லும்போது அது பேர் இன்ஃபீரியர். அவே ஃப்ரம் ஹெட்டுன்னா ஹெட்டிலிருந்து தூர தள்ளி தொலைவில் பார்க்குறது அது இன்ஃபீரியர், கீழே இருக்குது அப்படின்றத அர்த்தமும் வச்சுக்கலாம். அல்லனா அந்த ஹெட்டிலேருந்து தொலைவில் இருக்கணும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மீடியல் அண்டு லேட்ரல். மீடியல் மீன்ஸ் டுவர்ட்ஸ் த மிட் லைன் அண்ட் அவே ஃப்ரம் தி மிட் லைன். லேட்ரல் மீன்ஸ் அவே ஃப்ரம் தி மிட் லைன். நடுபாகத்திலிருந்து தூர தள்ளி இருக்கிற பார்ட்டுக்கு பேர் லேட்ரல்னு சொல்லுவாங்க. நடுபாகத்தை நோக்கி இருக்கிற பாகத்துக்கு பேர் மீடியல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட் ஆஃப் த பாடின்னா ஆன்டீரியர் அண்ட் பேக் ஆஃப் த பாடின்னு சொல்லும்போது போஸ்டீரியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேனியல் அண்ட் காடல். கிரேனியல் மீன்ஸ் கிரேனியம் சொல்லுவாங்க. அப்போது வந்து அது சுப்பீரியர் நம்ம சொன்னோம் இல்லையா, டுவர்ட்ஸ் த ஹெட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே ட்ரங்க் ஆஃப் த பாடியில் மட்டும் இந்த கிரேனியல் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. காடல்னு சொல்லும்போது அதை வந்து இன்ஃபீரியருக்கு சிமிலராக சொல்லுவாங்க. அப்போது அவே ஃப்ரம் தி ஹெட் அப்படின்றது காடல். நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல். சிமிலர் டு சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். அதாவது சம்டைம்ஸ் யூஸ் ஃபார் தி லிம்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ ப்ராக்சிமல்னு சொல்லும்போது ஷோல்டரில் அந்த ஃபஸ்ட் பார்ட்டாக ஹெட் ஆஃப் த பார்ட்டை வந்து ப்ராக்சிமல்னு சொல்லுவாங்க. அதே அப்பர் லிம்பில் அந்த ஷோல்டரில் கீழே நோக்கி வந்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஸ்டல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த லிம்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து அந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர் தலைபாகம் கீழ்பாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் ப்ராக்சிமல் டிஸ்டல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வென்ட்ரல் அண்ட் டார்சல். சிமிலர் டு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். சம்டைம்ஸ் யூஸ் ஃபார் தி ட்ரங்க் ஆஃப் த பாடி. ட்ரங்க் ஆஃப் த பாடியில் அதாவது வென்ட்ரல் சொல்லும்போது ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டார்சல்னு சொல்லும்போது பேக் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாமர் அண்டு டார்சல். சிமிலர் டு ஆன்டீரியர் டு போஸ்டீரியர். யூஸ் ஃபார் தி ஹெட். ஹெட்டில் வந்து
பால்மர் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்ட்டு, டார்சல்னு சொல்லும்போது பேக்குன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப், டுவர்ட்ஸ் அண்ட் அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி, டேர்ம்ஸ் யூஸ் டு டெப்த் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். அப்போ மேல் பாகமாக மேலோட்டமாக இருக்கிறது சூப்பர்ஃபிஷியல்னு சொல்லுவாங்க. டீப்புன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் இது வந்து மேல் பாகமாக இருக்குது, இது வந்து இன்னும் அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸில் இருந்து தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொல்லும்போது அது பேர் டீப்புன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டெர்மினாலஜியாக யூஸ் பண்ணக்கூடியது மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. பாடியில் என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ளக்ஷன். ஃப்ளக்ஷன்னா என்ன? பெண்டிங் ஆர் டிக்ரீஸிங் ஆங்கிள் பிட்வீன் போன்ஸ். இப்போது நம்ம ஒரு கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கை நீண்டு இருக்குதோ இல்லை கீழே இருக்குதோ அதே கையை நீங்கள் வந்து மடக்கி வச்சிங்கன்னா அது பேர் ஃப்ளக்ஷன். பெண்ட் பண்ணுறோம். பெண்டிங் ஆர் டிக்ரீஸிங் ஆங்கிள் பிட்வீன் போன்ஸ். இரண்டு போன்களுக்கு இடைப்பட்ட ஒரு ஆங்கிளை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் ஃப்ளக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டென்ஷன். ஸ்ட்ரைட்டனிங் ஆர் இன்க்ரீஸிங் ஆங்கிள் பிட்வீன் போன்ஸ். இரண்டு போனுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள், அந்த கோணத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்களா அல்லது அதை வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒன் அப்டக்ஷன். மூவிங் அவே ஃப்ரம் தி மிட்லைன் இன் தி coronal plane. Adduction means moving towards in the midline in the coronal plane. Medial rotation அப்படின்னு சொல்லும்போது brings the anterior surface of your lower limb closer to the midline. Next, lateral rotation brings the anterior surface of your limb away from the midline. Next, circumduction, mixture of flexion, extension, abduction and adduction. Next one, pronation, movement of the forearm and hand such that the palm faces anteriorly. ஸோ நெக்ஸ்ட் பிக்சரில் உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்து இந்த டெர்மினாலஜிஸ், இந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு மூமெண்ட் பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸையும் நீங்கள் ரீட் பண்ணி அந்த பிக்சரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து சூப்பனேஷன், மூமெண்ட் ஆஃப் தி ஃபோராம் அண்ட் ஹேண்ட் சச் தட் தி பாம் ஃபேஸஸ் போஸ்டீரியர்லி. போஸ்டீரியர்னா பின்பாகம், ஆன்டீரியர்னா மேல் பாகம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போசிஷன், மூமெண்ட் சச் தட் தி டிப் ஆஃப் தி தம் டச்சஸ் தி டிப் ஆஃப் தி அதர் ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கம்டக்ஷன், ஃப்ளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ப்ரோனேஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிக்சர்ஸோட நீங்கள் செஞ்சு பார்த்தாலே இந்த டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு இந்த மூமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லிம்ப், அப்பர் லிம்ப், லோயர் லிம்ப் அண்ட் நெக் அண்ட் ட்ரங்க்கு இந்த மாதிரி இடங்களில் இந்த பிக்சரை பார்த்துட்டே நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கு இந்த பேர் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்க பழகணும். நெக்ஸ்ட், இந்த நம்ம அனாட்டமியில் பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்லலையே அந்த பார்ட்ஸுக்கெலாம் நிறைய ப்ளட் சப்ளை தேவைப்படும். நிறையன்னு இல்லை, ப்ளட் சப்ளை தேவைப்படணும். அப்போ அந்த ப்ளட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த குழாய்களுக்கு பேர் தான் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெசல்ஸில் நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க, தமனி, சிரை எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை தான் இங்கே நம்ம இதில் படிக்க போகிறோம். இப்போ தமனின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ரிஸ் அப்படின்னு படிக்கணும். வெயின்றது சிரைன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ ஆர்ட்ரிஸ்னால் இது வந்து பியூர் பிளட்டை வந்து நம்ம உடம்புல எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் நம்ம சப்ளை பண்ணோம். வெயின்னா அது வந்து இம்பியூர் பிளட்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாடி பார்ட்ஸில் இந்த வெசல்ஸ்க்கு இந்த நேம், இந்த டேர்ம் யூஸ் பண்ணால் தான் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம அனாட்டமியை படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் கிளினிக்கல் அனாட்டமி. கிளினிக்கல் அனாட்டமி மீன்ஸ் இந்த அனாட்டமியில் என்னென்ன பார்ட்ஸு இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்தந்த பார்ட்ஸ்லேயும் எனி இன்ஃப்ளமேஷனோ ஆர் டிசீஸோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு நேம் வச்சு அதையுமே வந்து ஒரு கிளினிக்கல் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடிஐஎஸ்னு எண்ட் ஆஃப் த வேர்டில் இந்த லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் வந்து இன்ஃப்ளமேஷன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா ஐடிஐஎஸ் அப்படின்னு எண்ட் ஆகுது. அது வந்து அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி அப்பண்டிக்ஸ் அப்படின்னு உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். எக்டமி, ECTOMY, எக்டமி மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஃப்ரம் தி பாடி. அந்த எக்டமின்ற மீனிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பாடி பார்ட்டோட எக்டமின்ற வேர்டை சேர்க்கும்போது அந்த பாடி பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம். இப்போ சர்ஜரிஸில் இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆட்டமி. OTOMY. Otomy means to open and close a hollow organ. Example, laparotomy. Laparotomy means அதாவது ஓப்பன் தி அப்டமனை ஓப்பன் பண்ணி அதில் என்ன பாடி பார்ட்ஸில் அந்த
என்ன ஆர்கனில் என்ன ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து அங்கே ஐடென்டிஃபை பண்ணி இனி சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா அப்டமனை, அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பேர் தான் ஆட்டமின்னு அர்த்தம். அப்போ ஹாலோ ஆர்கன் சொல்லும்போது அந்த ஹாலோ ஆர்கனை க்ளோஸாக இருக்கிற ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஹாலோ ஆர்கன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லேப்ராட்டமி அப்படின்னு சர்ஜரி பண்ணுவாங்க. இதை நீங்கள் வார்டுக்கெலாம் போனீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டமி. ஆஸ்டமி மீன்ஸ் டு ஓப்பன் ஹாலோ ஆர்கன் அண்ட் லீவ் இட் ஓப்பன். அதாவது ஹாலோ ஆர்கனை ஓப்பன் பண்ணி அதை வந்து கொஞ்ச நாளுக்கு ஓப்பனாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னா அது ஆஸ்டமின்றது. ட்ரக்கியாஸ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓஎம்ஏ, ஹோமா அப்படின்னா மீனிங் டியூமர்னு அர்த்தம். அதாவது எக்ஸாம்பிள் கார்சினோமா, கேன்சர் ஃபார்ம் ஆகிற அந்த கட்டிக்கு பேர் ஓமா. அப்போ ஓஎம்ஏ அந்த மாதிரி மீனிங்கை யூஸ் பண்ணி இந்த அனாட்டமியில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அனாட்டமினா என்ன, அனாட்டமி படிக்கிறதுல என்னென்ன டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டேர்ம்ஸ் ஆர் மூமெண்ட்ஸ், என்னென்ன பாடி பார்ட்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை எழுதி பாருங்கள், ஸ்பெல் பண்ணி பாருங்கள், ப்ரொனவுன் பண்ணி பாருங்கள், எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ்லாம் செஞ்சு பாருங்கள். அப்போது இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அனாட்டமி ஈஸியான சப்ஜெக்ட் தான், படிச்சிருங்க. நீங்கள் தமிழில் படித்ததை நீங்கள் இங்கிலீஷில் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியும், அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க, உங்களால் முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.